ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம லிட்டில் இந்தியா போவோம். போயிட்டு கோயிலுக்கு போவாங்க. ரொம்ப நாளாச்சு கோயிலுக்கு போயிட்டு வீரமங்கலியம்மன் கோயிலுக்கு தான் போவோம். போய் பார்ப்போம் வாங்க. பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 182 வரும். பஸ்ஸு வந்துட்டு இதே கிளம்ப வேண்டியதான். எம்ஆர்டி வந்தாச்சுங்க. எம்ஆர்டி மேலே அந்த வியூ பார்த்தீங்கன்னா அது பக்கம் அது மலேசியா. அது வந்து செக் பாயிண்ட்டு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. காலையிலே வெயில் இல்லை, ஒரு மழை பெய்கிற ஒரு இடத்துல இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியூ பார்க்கும்போது இங்கேருந்து அது வந்து செக் பாயிண்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அது அந்த பில்டிங்கெல்லாம் மலேசியா. இது சிங்கப்பூர். அந்த பெரிய பில்டிங் தெரியலாம் மலேசியா. அப்படியே வந்து ட்ரெயின்லேயும் ஏறியாச்சுங்க. கார்டை பஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. வீரமங்கலியம்மன் கோவில் ரொம்ப நாளாச்சுங்க போய் சாமி வந்துடும். ட்ரெயின் இருந்துச்சுங்க. வந்தோடனே ட்ரெயினில் ஏறியாச்சு. இது வந்து ஈஸ்ட் லைனில் தான் ஏறிருக்கோம். இங்கேருந்து வாசலிங்கலேருந்து நேராக தென்னமேரா போங்க. தென்னமேராலேருந்து இது வந்து இதுக்கு போயிடும், பஸ்ஸுக்கு போயிடும். தென்னமேரா இறங்கி நம்ம அப்படியே ஏர்போர்ட்டு போகலாம். ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயின் மேலே போயிட்டுருங்க. ட்ரெயின் கிளம்பிட்டு ட்ரெயின்லேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு வியூலாம். காலையிலே ஒரு பனி பெய்கிற மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது கோயில் ரெனிகஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதோட வந்து சாமி கும்பிட்டாச்சு. 2027 கும்பாபிஷேகம் அது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஃபுல்லாக முன்னாடியெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. வேலை நடந்துகிட்டு இருக்கு. சாமி கும்பிட்டாச்சு. வாங்க அப்படியே சாமி எல்லாம் சுற்றி பார்ப்போம். இது விநாயகருங்க இந்த பக்கம். வீரமங்கலியம்மனுக்கு வலது பக்கம் விநாயகர், இடது பக்கம் முருகர் இருப்பார். துர்க்கையம்மனுக்கு வலது பக்கம் கருப்பு சாமியெல்லாம் இருந்தாங்க, எடுக்க மறந்துட்டேன். இது வந்து துர்க்கையம்மன் சாமிங்க. இது வந்து சரஸ்வதி, சரஸ்வதி சாமி. சமயபுரம் மாரியம்மனும் இருக்குங்க இங்கே. இது வந்து பெரியாச்சுங்க. ஃபுல்லாக விசேஷம் இருக்குது முன்னாடி. அதனால் ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் ராமர், லட்சுமணர், அப்புறம் சீதா தேவி, அப்புறம் அனுமர் எல்லாம் இருப்பாங்க அந்த பக்கம் இந்த ஓரத்தில். அனுமருங்க இவர். இது வந்து வீரமங்கலியம்மனுக்கு இடது பக்கம் வந்து முருகர் இருப்பாருங்க. முருகர் அப்படியே சாமி கும்பிட்டு கோயிலையெல்லாம் சுற்றி பார்த்தாச்சுங்க. நல்லா இருக்குங்க. வந்தால் ஒரு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுங்க. அப்படியே நம்மளால முடிஞ்ச டொனேஷனையும் கொடுத்துட்டு அந்த கிளம்பியாச்சுங்க.
அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். Oh,